கடந்த வாரம் கார்த்தியின் மெய்யழகன், விஜய் ஆண்டனியின் ஹிட்லர் மற்றும் சதீஷின் சட்டம் என் கையில் போன்ற படங்கள் வெளியாகி இருந்தது. இதில் மெய்யழகன் படத்திற்கு ஓரளவு நல்ல வரவேற்பு கிடைத்து வசூலிலும் வாரி குவித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வாரம் அக்டோபர் 4ஆம் தேதி 7 படங்கள் வெளியாகிறது. துரைமுருகன் இயக்கத்தில் ஜேம்ஸ் கார்த்திக் கதையில் உருவாகி இருக்கும் சீரின் படம் வருகின்ற வெள்ளிக்கிழமை வெளியாகிறது. இந்த படத்தில் இனியா, சோனியா அகர்வால் மற்றும் ஆடுகளம் நரேன் ஆகியோர் நடித்துள்ளனர். அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலம் விபரீதத்தை சொல்லும் கதைக்களமாக ஒரே பேச்சு ஒரே மூச்சு என்ற படம் உருவாகி இருக்கிறது. அடுத்ததாக கிரைம் த்ரில்லராக உருவாகி இருக்கிறது அப்பு படம். இந்த படத்தை அயோத்தி பட இயக்குனர் வினோத் இயக்கியிருக்கிறார். அடுத்ததாக இதே நாளில் தியேட்டரில் ஆரகன் படம் வெளியாகிறது. அருண்குமார் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் இந்த படத்தில் மைக்கேல் தங்கதுரை கதாநாயகனாக நடித்திருக்கிறார். இது தவிர செந்தா இயக்கத்தில் செல்லக்குட்டி, வேட்டைக்காரி, நீலநிற சூரியன் போன்ற படங்களும் அக்டோபர் 4ஆம் தேதி வெளியாகிறது. மேலும் தெலுங்கில் உருவான காஜல் அகர்வாலின் சத்யபாமா படம் டப் செய்யப்பட்டு வெளியாகிறது. இவ்வாறு இந்த வாரமும் பல சிறு பட்ஜெட் படங்கள் வெளியாகிறது. இதனால் இப்பொழுது தியேட்டரில் வசூல் செய்த வரும் லப்பர் பந்து, மெய்யழகன் போன்ற படங்களின் வசூல் குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. கோட் படமும் இப்பொழுது வரை தியேட்டரில் ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலும் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்த படங்கள் இந்த வாரம் வெளியாகாத நிலையில் அடுத்த வாரம் ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு ரஜினியின் வேட்டையன் போன்ற பெரிய நடிகர்களின் படங்கள் வெளியாகி ரசிகர்களை குதூகல செய்ய உள்ளது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.